ஐயா, ஐயா, இதோ பாருங்க, உங்க ரவி வந்திருக்கு. பெரியா, என்ன சமாச்சாரம்? அம்மா, இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு ஒரு வார்த்தை எழுதியிருக்க கூடாது. சஞ்சீவி, என்ன சமாச்சாரம்? ஏன் எல்லாரும் பேசாம இருக்கீங்க? அம்மா, என்ன சமாச்சாரம்? என்னத்த சொல்றோம், எல்லாம் அவங்க மனசுக்கே தெரியும். கோமதி, ஏன் பேசுற? நம்ம கடமைக்காக தம்பியை கொடுத்தோம். சொந்த புள்ள மாதிரி மாறு மேலேயே போட்டு வளர்த்தானே என் தம்பி. அதுக்கு கிடைச்ச பிரதிபலன் இதான் வந்தவனை தெரிஞ்சுக்கிட்டோம். பெரியா, என்ன சொல்றீங்க? என்னாலே ஐயாவுக்கு இந்த நிலைமை? உன்னாலேன்னு யாரப்பா சொன்னா? எங்க தலைவிதி நாங்க அனுபவிக்கிறோம். இல்லைன்னா பெத்த பொண்ணே எங்களுக்கு யமனா வந்து நிப்பாளா? யார்? நளினியா? பின்ன என்ன அண்ணே, எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் சன்னியாசியா போறேன்னு ஒத்த கால்ல நின்னா பெத்தவங்க வயிறு பத்திக்கிட்டு எரியாது. நளினி சன்னியாசி போறேன்னாளா? ஏன்? ஏனா சின்ன வயசுல இருந்த ஒருத்தனை அத்தாத்தான்னு கூப்பிட்டுக்கிட்டு அவனையே கட்டிக்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு இன்னும் ஒருத்தனுக்கு எப்படி வாக்குப்படுவா? அதுதான் இல்லைன்னு போச்சே. ஆசைப்பட்டவன் தான் வேண்டான்னு காலால எட்டி ஓச்சிட்டு போயாச்சு. அப்புறமா அது ஒரு படிச்ச பொண்ணுக்கு புத்தி வர வேண்டாம். அவ கழுத்துல மாங்கல்யம் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப ஏன் மாங்கல்யத்தை பறிச்சிடுவா போல இருக்கேன். அம்மா, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நளினி எங்க? நளினி, நளினி, கீழே ஐயா எவனோட போராடிக்கிட்டு இருக்காரு உனக்கு தெரியுமா? அதுக்கு நான் என்ன பண்றது? How careless of you. I just can't help it. நளினி, நீ இவ்வளவு கல்வரசுக்காரியா இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை. என் மகளை என் மாங்கல்யத்தை பறிச்சுடுவாளோன்னு உங்க அம்மா கதறி அழுவது உன் காதல விழுவுல. நம்ம சந்தோஷத்துக்காகவே வாழ்ந்த உங்க அப்பா அந்த அன்பு சில சுக்கு நூறா உடஞ்சு போயிடக்கூடாதம்மா. பெத்த தகப்பனை கொல்றதுக்காகவா உன்னை இவ்வளவு தூரம் பால் விட்டு சீராட்டி வளர்த்ததும் படிக்க வச்சது? ஆமா, நான் கொலைகாரிதான். நீங்க என்ன கொலை பண்ணீங்க, நான் எங்க அப்பாவை கொலை பண்றேன். What is this? பெரியவங்க தான் உண்மை தெரியாம என் மேல ஏதோ அபாண்டமா பழி சுமத்துறாங்கன்னு நினைச்சேன். இப்ப நீயும் அதே கல்ல தூக்கி என் தலையில போடுறிய. நளினி, யோசனை பண்ணி பாருமா. கள்ளம் கபடம் இல்லாத குழந்தைய போல நாம ரெண்டு பேரும் விளையாண்டுகிட்டு இருந்தவே தவிர நீ வேற விதமா நினைக்கப்படியா நான் எப்போது தவறா நடந்துகிட்டு இருக்கேன். தவறே செய்யாத உங்க பண்பையும் பெருந்தன்மையும் பார்த்துதானே என் மனசை உங்களுக்கு பறிகொடுத்து என் வாழ்வையும் நாசமாக்கிக்கிட்டேன். நளினி, நான் சத்தியமா சொல்றேன்மா, உன்னை மனைவியா அடையணும்னு நான் எந்த காலத்திலையும் நினைச்சதே இல்லை. இல்லாட்டி உங்க குடும்பம் எனக்கு செய்திருக்கிற உதவிக்கு நான் கணவனையாவது துரோகம் நினைப்பேன். காதலுக்கு கண்ணில்லேன்னு தெரியாமலா சொன்னாங்க? உங்க அன்புக்காக ஏங்கி ஏங்கி உங்க காலடியிலே கடந்த என்ன உங்க கண்ணுக்கு தெரியல. எங்கேயோ கடந்த ஒரு பெண்ணின் காதல் உங்களை காந்தமா இழுத்திருக்கு. நளினி, நான் நிச்சயமா சொல்றேன், எனக்கு இந்த காதல் கிதல் இதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. என்னுடைய ஒரே லட்சியம் புற்றுநோயிலிருந்து மனித குலத்தை காப்பாற்றணுங்கிறது. ஆனா சாந்தி அந்த விஷயத்துல என்னை விட 1000 மடங்கு அதிகமா அக்கறை காட்டினா. அதனால தான் நான் அவளை கல்யாணமே செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிங்கிறத உணர்ந்தேன். சாந்தி அவ்வளவு நல்லது, ஒரு பெண் தெய்வத்துக்கு மாறிவிட்ட மனிதனான. நான் கொடுத்து வைக்காத பாதி நளினி, நான் கொடுத்து வைக்காத பாதி. என்ன விடவா நளினி, ஐ அம் ரியலி வெரி வெரி சாரி ஃபார் யூ. என்ன அறியாம நான் உனக்கு பெரிய துரோகம் நான் செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சு. விதி நம்ம ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலுமே விளையாண்டு இருக்கு. என்னப்பா, உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்க. தாங்க முடியாத பெரிய நஷ்டத்தை தாங்கிக்கிட்டு நான் இன்னும் உயிரோட உலாத்திக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய நிலைமை அப்படி இல்லை, உனக்கு இன்னும் நிறைய ஃபியூச்சர் இருக்கு. உங்க அப்பாவுக்காகவாவது நீ வேற யாரையாவது கல்யாணம் செஞ்சுக்கிட்டு. Impossible. Don't you understand? It's impossible. பெண் ஜென்மம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இப்படி கேட்கவே மாட்டீங்க. ஒருத்தரை கணவர்னு நினைச்சதுக்கு அப்புறம் எங்க இதயத்துல இன்னொருத்தருக்கு இடமே கிடையாது. அதுக்காக உன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கிட்டு நம்ம குடும்பத்தையும் நாசமாக்க போற. அதை என்ன பார்த்துட்டு இருக்க சொல்ற? இல்ல, உங்களை கணவர்னு நினைச்ச என்ன இன்னொருத்தருக்கு மாலையிட்டு அவர் வாழையும் பாழாக்க சொல்றீங்களா? ஐயோ நளினி, அதே காரணத்துக்காக தான் நான் உன்னை கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு சொல்றேன். என் இதயத்துல வேற யாருக்குமே இடம் கிடையாது. எந்த லட்சியத்திற்காக என் சாந்தி தன்னை தியாகம் செய்துகிட்டாலும் அந்த லட்சியம் நிறைவேறணும், அவளுடைய ஆத்மா சாந்தி அடையணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இன்னும் நடைப்பணமா உலாத்திக்கிட்டு இருக்கேன். அந்த லட்சியம் நிறைவேற நானும் உதவி செய்வேன். நான் உனக்கு பேரளவு தான் கணவனா இருக்க முடியுமே தவிர என்கிட்ட இருந்து நீ எந்த விதமான சுகத்தையும் எதிர்பார்க்க முடியாது. பிளீஸ். அப்படி சொல்லாதீங்க. இத பாருங்க, கல்யாணம் நடந்துட்டா நம்ம அறியாமலேயே நம்ம ரெண்டு பேரும் மனசு ஒன்னாயிடுங்கிற நம்பிக்கை இருக்கு.
ஆமாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையை நிறைவேற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தா என்னை வாழ வைத்த குடும்பம் வாழ்வதற்காகவும் என்னை வளர்த்த பெரியவரின் உயிரை காப்பதற்காகவும் என் விருப்பு, வெறுப்பு, இஷ்டம், இதயம் எல்லாத்தையும் புதைச்சிட்டு எந்த விதமான தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கிறேன். அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? உன் இஷ்டப்படியே நடக்கிற நளினி. அத்தா, நானும் இல்லை. இது இந்த பிளட்டுக்கு இது மேட்சே ஆகாது. நீ ஏன் ஒரி பண்ணிக்கிற? பேசாம கீழே போ, நான் பாத்துக்கிறேன். என்னங்க இது? எப்ப பார்த்தாலும் போன்னு தானே சொல்றீங்க. நானும் உங்களுக்கு ஏதாவது உதவியா இருக்கணும் தானே முயற்சி பண்றேன். இத பாருங்க. அவனுக்கு சொல்லல, உனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியாது. பேசாம போ. நான் என்ன உங்க சாந்தி மாதிரி நர்ஸ் வேலைக்கா படிச்சிருக்கேன்? சாந்தி, ஐ அம் டெரிபிளி சாரி. ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. நளினி, உங்க அப்பாவும் பெரியப்பாவும் எனக்கு இந்த லெபரட்டரி வச்சு கொடுத்து என் வாழ்க்கையிலேயே ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்கிட்டாங்க. போதும், இந்த ஆராய்ச்சியை தவிர வேற நினைப்பே கிடையாது உங்களுக்கு? வேற எந்தவித நினைப்பும் இல்லாம இந்த ஆராய்ச்சியில நான் வெற்றி அடையணும். சாந்தியினுடைய கனவை நனவாக்கணும். இந்த ஆராய்ச்சிக்காக அவ தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். நளினி, நளினி, நளினி. Sherin, meet my husband, Mr. Ravi. He's a very famous doctor. Hello, genius. How are you? Very glad to meet you. So am I. Oh, I see. I am very sorry, Nalini. Oh, எங்களுக்கு தெரியாது. வாடி காமனி போவோம். Bye, Nalini. Very, very sorry. அத்தா, நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா? படிச்சு பட்டம் வாங்கி பெரிய மேதைன்னு பேர் எடுத்தவர் என் கணவர். பெருமையோட என் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களை நான் அறிமுகப்படுத்துறதுக்கு என் முகத்துல இப்படியா கரிய பூசுறது? என்ன மன்னிச்சுடு நளினி, நான் உன்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க வேணும்னே என்ன அவமானப்படுத்துனீங்க. டோன்ட் மிஸ்டேக். அங்க நடந்த கேளிக்கையும் கொண்டாட்டும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. அதெல்லாம் போய் உங்களுக்கு என்ன பிடிக்கல. ஏன்னா நான் உங்க சாந்தி மாதிரி இல்ல பாருங்க. நான் மறந்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீதான் மறுபடியும் அவளை எனக்கு ஞாபகப்படுத்துறேன். உங்க சாந்தி ஒருத்தி தான் இந்த உலகத்துல பெண்ணா பிறந்திருக்காளா? நான் உங்க கண்ணுக்கு ஒரு பெண்ணாவே தென்படலையா? ஆசா பாசங்கள் இல்லாத ஒரு பேய் பிசாசி மாதிரியா தெரியுறேன். நளினி, உங்க அன்புக்காக ஏங்கி ஏங்கி நான் வாடி வதங்கிறது உங்க கண்ணுல படலையா? மறந்துட்டு பேசுறேன் நளினி, மறந்துட்டு பேசுறேன். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாலேயே நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன், என்கிட்ட இருந்து உனக்கு எந்த விதமான இன்பமும் கிடைக்காதுன்னு. நீ ஒத்துக்கிட்டு இருக்க. நான் என்ன எக்ரிமெண்ட் எழுதி கொடுத்தேன்? முதல் மனைவியை இழந்தவங்க மறு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்ததே கிடையாதா? என்னதான் அவன் மேல ஆசை இருந்தாலும் என்னுடைய அன்பால உங்க மனசை மாத்த முடியும்னு நம்பினேன். உங்க ஆராய்ச்சிக்கு உதவி செய்யணும்னு முயற்சி பண்ணேன். இல்லாதவனை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய் கொலும்பொம்மை மாதிரி எக்ஸிபிஷன்ல நிறுத்தி வைக்கிறதா நீ என்னுடைய ஆராய்ச்சிக்கு உதவி பண்றது? இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா? உன்னுடைய ஆசையை நம்பிக்கை ஆகாய கோட்டேன். பாழா போன அந்த நம்பிக்கையினாலதான் பாக்குறவங்க சிரிக்க கூடாதுன்னு நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நானும் இத்தனை நாளா வேஷம் போட்டேன். அந்த வேஷத்துக்கு ஒரு முடிவு கட்டினாதான் உன் வேதனைக்கு ஒரு விடிவு ஏற்படும். நீயும் சந்தோஷமா இருப்பேங்கிறதுனாலதான் இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் என் மனசை திறந்து. பாவம், என் சந்தோஷத்துல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை. நீங்க தான் சரியான வேஷம் போடுறீங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கலைங்கிறத மறைக்க சாந்தி ஆராய்ச்சின்னு சொல்லி நடிக்கிறீங்க. சாந்தியின் ஆத்மா மேல எனக்கு இருக்கிற பக்தியையும் என் லட்சியத்துல எனக்கு இருக்கிற உறுதியுமே நீ பழிக்கிற. நீங்க என் பெண்மையே பழிக்கிறீங்க. நான் பொறுப்பே இல்லை. தயவு செய்து இன்னைக்காவது மனசுல நல்லா வாழ்ந்துக்க. என் இதயம் சந்தோஷத்தை அனுபவிக்க வைக்கப்படுது, கூச்சப்படுது. இனிமே எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு சந்தோஷம் தான் இருக்க முடியும். என் சாந்தியும் தியாகம் வீணா போகாம என்னுடைய ஆராய்ச்சியில நான் வெற்றி அடையணும். ஆராய்ச்சி, ஆராய்ச்சி, ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியில என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும். அப்படின்னா என்னுடைய வாழ்வு இப்பவே முடியட்டும். இங்க ஏதாவது விஷயம் இருந்தா சாப்பிட்டு சாகிறேன்.
நீ எங்க இருக்க? வரக்குண்டாகலையே, வரக்குண்டாகலையே, நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்க? வரக்குண்டாகலையே, எனக்கு ஒண்ணாகல. நீங்க பாருங்க. எல்லாம் பார்க்க முடியல. பார்க்க முடியலையே. பார்க்க முடியல. எல்லாம் பார்க்க. இப்ப பாருங்க அத்தா. எனக்கு கண்ணு தெரியல. கண்ணு தெரியல. கண்ணு தெரியல. பார்க்க முடியல. பார்க்க முடியல. முடியல. பார்க்க முடியல. கண்ணு தெரியல. அத்தா, 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 ஐயோ, அத்தா, அம்மா, அம்மா. சாந்தி, டாக்டர், உலகத்துக்கே நன்மை செய்ய இருந்த அவனுடைய கண்ணை கடவுள் பறிச்சுட்டார். தம்பி, நம்ம ரவிக்கு ஒரு கண்டம்னு யோசிச்சு சொன்னார். பெரியப்பா. அம்மா, நல்ல வேலையா என் அப்பன் ஆஞ்சநேயர் கிருபையினால் உயிர் கட்டுச்சு. இந்த நிலைமையில அவரை விட்டு நான் போகவே மாட்டேன். அவர் பக்கத்திலே இருந்து பணிவிடை செய்ய எனக்கு உரிமை உண்டு. எனக்கு உரிமை உண்டு. டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, எப்படியாவது. நீங்க சொல்லவே வேண்டாமா. டாக்டர் ரவிக்கு ஒண்ணுன்னா சகோதர டாக்டர் நாங்க சும்மாவா இருக்கோம்? தினம் வந்து பாத்துக்க. என் நர்சிங் ஹோம்ல இருந்தே ஒரு நல்ல நர்ஸ் அனுப்பிச்சு வை. டாக்டர், டாக்டர், ரெட்டினாவே இன்ஜுரி ஆயிடுச்சா இல்ல ஹெமரேஜ் தானா? கார்டிகல் ஹெமரேஜ் தான். ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க டாக்டரா? இல்ல, நான் ஒரு நர்ஸ். எனக்கு 5-6 வருஷம் அனுபவம் இருக்கு. இப்ப வேலை தேடித்தான் மெட்ராஸ் வந்து. டாக்டர், உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லைன்னா நானே இங்க நர்ஸா இருப்பேன். எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்லை. டாக்டர் ஐயா, அண்ணன் அதஷ்டன்னா இவங்களா வந்து இங்க சேவை செய்ய வந்திருக்காங்க. அப்பா, டாக்டர் கூட்டிகிட்டு வரும்போது கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இவங்க உதவியாலதான் உடனே கூட்டிட்டு வர முடிஞ்சது. பெரியப்பா, இவங்களே இங்க நர்ஸா இருக்கட்டுமே? தாராளமா இருக்கட்டும் அம்மா. கடவுளா பார்த்து இந்த அம்மாவை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கேன். வெரி குட். அப்ப நான் வரேன். நர்ஸ், உங்க பேரு? என் பேரா? நீலா. ஓ, நீலா. இவர்தான் எங்க அப்பா. அவர் பெரியப்பா. ஷீ இஸ் மை மதர். சௌபாக்கியவதியாயிருமா. இனிமே இது உன் வீடம்மா. நீ இங்கே இருக்க. சாந்தி, சாந்தி. யாரு? நான் தான். சாந்தி, சாந்தி, சாந்தி. நீ 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 யாரு? சாந்தி தானே? சாந்தி தானே? உண்மையை சொல்லு. ஏன் பேசாம இருக்கு? நீ சாந்தி தானே? சொல்லு. என்னங்க அது? இல்ல, இல்ல. நீ சாந்தி இல்ல. நீ சாந்தி இல்ல. விடுங்க, அது சாந்தி இல்ல. உங்களை கவனிச்சுக்கிற நர்ஸ் நீலா. நீங்க இப்படி சாந்தி சாந்தின்னு சொன்னதுனால தானே ஆத்திரத்துல உங்க கண்ணையும் கெடுத்து என் வாழ்வையும் பழாக்கிக்கிட்ட. இன்னும் எதுக்கு அந்த செத்து போனவளையே நினைச்சுக்கிட்டு உயிரோடு இருக்கிறவங்களை சித்திரவதை செய்றீங்க? இல்ல நந்தினி, இல்ல. சாந்தி சாகல, உயிரோட தான் இருக்கா. ஆமா, உலகத்துக்கெல்லாம் அவன் செத்தவளா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் உயிரோட தான் இருக்கா. என் மனசு பூராவும் நிறைஞ்சிருக்கா. என் பக்கத்திலேயே தான் இருக்கா. இனிமே எப்பவும் என் கூட தான் இருப்பா. ஆமா, இங்கே தான் இருப்பான். அம்மா, அம்மா. நளினி, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியலம்மா. மனசை வெறுத்து உலகையே வெறுத்துக்கிட்டு இருந்த மகளுக்கு மனம் போல மாங்கல்யம் கிடைச்சு மாப்பிள்ளையும் பொண்ணும் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நான் மகிழ்ந்திருந்தேம்மா. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்ததே இல்லப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, உங்க உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவர் மேல ஒரு குத்தமும் இல்லப்பா. என் சாந்தியை மறக்க முடியாது, என்னால உனக்கு எந்த விதமான சுகமும் இருக்காதுன்னு
அவர் என்கிட்ட முதல்லயே சொன்னாருப்பா. நான் தான் பிடிவாதமா வற்புறுத்தினேன். கேட்கிற போதே உடம்பெல்லாம் புல்லரிக்குதம்மா. எனக்காக நீயும் ரவியும் இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கிறீங்கம்மா. தியாகம் பண்ணதெல்லாம் அவர்தான்ப்பா, நான் இல்ல. நான் சந்தோஷமா இருக்கணுங்கிற சுயநலத்தினாலதான் அவருக்கு தொல்லை கொடுத்தேன். இப்ப கூட என்னுடைய ஆத்திரத்தினாலதான் அவருக்கு கண்ணு போயிடுச்சுப்பா. நளினி, நீ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நீ பொறுமையா இருந்தேன்னா நிச்சயம் நல்வாழ்வு கிடைக்கும். அந்த நம்பிக்கையில ஏற்பட்ட ஏமாற்றம் தான் அப்பா என் ஆத்திரத்துக்கு காரணமா இருந்தது. அவரை பொறுத்தவரையில் அந்த சாந்தி இன்னும் செத்து போகல. அதுதாம்மா அவங்கிட்ட இருக்கிற நல்ல குணம். செத்து போன மனைவியை நினைச்சே இப்படி பாகா இருக்கிற அவனுடைய மனசு கால ஓட்டத்துல மாறுதல் அடைஞ்சு அதே அன்பு உன் மேல மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு. அப்புறம் உன்னை போல பாக்கியசாலி இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. வேடிக்கையான விவாதம். என்ன மன்னிச்சுடுங்கப்பா, எனக்கு நம்பிக்கை இல்லை.